ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் சமையல் இல்லை, மயில் தான். அதாவது எங்கள் சொந்த ஊருக்கு போனப்போ எங்கள் வீட்டில் சொந்த வீட்டில் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அங்கே வந்து ஒரு மயில் வந்து எங்கள் தோட்டத்தில், அதாவது அந்த உள்ளர இந்த வாழை மரமெல்லாம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சதுனால நல்லா செடியெலாம் கண்டபடிக்கு வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல வந்து மயில் வந்து ரொம்ப வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அப்புறம் நான் பெட்ரூம் ஜன்னல்லேருந்து நான் அந்த மயிலை அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு போனேன். அது ஏறி காம்பவுண்டு மேலே உட்காந்துருச்சு. பாருங்கள், அது எவ்வளோ அழகாக, எவ்வளோ அமைதியாக அது போட்டுக்கு உட்காந்துருந்தது. ஒரு 1 ஹவருக்கு மேலேயே அது அந்த இடத்துல இருந்தது. அதனால நான் அதை எடுத்தேன். இப்போ பாருங்கள், இப்போ இது மயில் இருக்கட்டும். இப்போ நம்ம பிக் பாஸை பற்றி பார்க்கலாம். பிக் பாஸில் இப்போ யார் ரன்னர், வின்னர் யார் அது சொல்லுங்கள். அதை நீங்கள் பிக் பாஸ் பார்க்குறவங்களா இருந்தால் அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். அர்ச்சனா அப்படி என்ன பிக் பாஸில் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதை பாருங்கள், மயில் படுத்திருக்கா. அது பாட்டுக்கு 1 ஹவருக்கு மேலே அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. செடியெல்லாம் கண்டபடி வளர்ந்து கிடக்கு. அதெல்லாம் தோட்டமெல்லாம் சுத்தம் பண்ணோம் ஆள் விட்டு. இது பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக படுத்துட்டு அது அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. சூப்பராக இருக்கா? உங்கள் வீட்டுக்கு மயில் வந்திருக்கா? என்ன மாதிரி இப்போ அப்படியே அசையாமல் இருக்குது பாருங்கள். நான் ஜன்னல்லேருந்து அப்படியே எடுத்தேன். அது அந்த வாட்டர் குடிநீர் கீழே போட்டிருக்கோம். அதில் போய் அதுக்கு பக்கத்தில் நல்லா ஜெல்லுன்னு குளுன்னு இருக்குன்னு அது படுத்துக்கிச்சு, ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. தெரியுது அவங்களுக்கு மயில். அது நான் வெளியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு வெளியில் போனேன். என்னை பார்த்தது மேலே ஏறி காம்பவுண்டில் போய் உட்காந்துக்கிச்சு. வாழை மரம் அதெல்லாம் நிழலில் இருக்கவும் அங்கேயே அது இருந்துச்சு. பாருங்கள், மயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி அப்படியே உட்காந்துருக்குது, பயமே இல்லை, உட்காந்துருக்குது. ஆண் மயில், அது தோகை இல்லை.